வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், எந்தெந்த சாப்டர் படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நான் சாப்டர் வைஸ் படிக்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தனியா, இம்பார்ட்டன்ட் தியரி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் தென் நம்ம டெலகிராமோட பேஜ் லிங்க்கும் ஒவ்வொரு வீடியோஸோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். டெலகிராம் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். PDF ஆவே இருக்கு. ஸோ டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப் டே தான் இருக்கு, என்ன படிக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் எப்படி படிக்கிறது அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். எனக்கு பாஸ் மார்க் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா லெசன் 1 மார்க்கும் அண்ட் தென் எல்லா டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டினும் லெசன் 4 இல்லைன்னா லெசன் 10 மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க் வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம் நம்ம வீடியோஸ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் ஒருவேளை வேல்யூ மாத்தி கேட்டானா நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கறத நீங்க அதை பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு லெசனோட சம்ஸ் 1 மார்க் சம்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க். ஸோ 50 மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 4th 10th சாப்டர் மட்டும் பார்த்தா போதும். ஆல் லெசன் 1 மார்க்கும் டிஃபரன்ஷியேட்டும் எல்லாத்துக்குமே காமன். பிகாஸ் டிஃபரன்ஷியேட் 2 கேட்பாங்க. எதரால 2மே டிஃபரன்ஷியேட்டா கேட்டா உங்களால ஒண்ணுதான் அட்டன் பண்ண முடியும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு தியரி ஒரு சம் அப்படின்னு கேட்கும்போது டிஃபரன்ஷியேட் கேட்டானா உங்களால கண்டிப்பா 2 அட்டன் பண்ண முடியும். ஈஸியா வந்து 10 மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆகி வருது. அதனால இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்றதை விட பெட்டர் யூ ஹாவ் டு சூஸ் சாப்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம உங்களால பப்ளிக்குக்கும் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா 75 மார்க். 75 மார்க் கேட்டகரியில இந்த சாப்டர் பார்க்கணும்னா 1, 2, 4, 10 இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 8, 10 சரிங்களா. நெக்ஸ்ட் 85 மார்க் கேட்டகரியில 1, 2, 4, 8, 10 இல்லனா 1, 2, 4, 7, 10. 95 மார்க் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4, 7, 8, 10. கண்டிப்பா இந்த 6 சாப்டர் மட்டும் படிச்சாவே போதும், பார்த்தாலே போதும், உங்களால வந்து 95 மார்க் வந்து வாங்க முடியும். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்ல நல்லா எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை சூஸ் பண்றதை விட பெட்டர் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லெசன் வைஸ் சாப்டர் வைஸ் படிங்க. நான் என்னோட ஐடியா படி சொல்றேன். சோ வந்து இம்பார்ட்டன்ட் படிக்கும்போது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். சோ சாப்டர் வைஸ் படிக்கல உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். பப்ளிக்குக்கும் ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வீடியோ போட்டிருக்கோம், எந்த சாப்டர்ல அதிகமான மார்க் வரும் அப்படிங்கறத. சோ அதையும் போய் பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ இந்த எல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வெயிட்டேஜ் சாப்டர் இன் அக்கௌண்ட்ஸ். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அக்கௌண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.